Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்தியான ஃப்ளேக்கியான கோதுமை பரோட்டாவோட ரெசிபியை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 3 கப், நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, 1 வாழைப்பழம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கோதுமை மாவு, உப்பு, நாட்டு சக்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து கையால் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடையும் வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1/2 hour வச்சிடணும். ½ hourக்கு அப்புறம் மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை ஈக்குவலாக 4 பிரிச்சுக்கணும். அதில் ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நல்லா தேய்க்க ஆரம்பிக்கணும். இது ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கணும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் இதில் 2-3 ட்ராப்ஸ் எண்ணெயை விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சமாக கோதுமை மாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். உள்ள கூடி இதை ரோல் பண்ணிக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி தேய்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. பரோட்டாவை இந்த சைஸ்க்கு தேய்ச்சிக்கிட்டா போதும். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் பரோட்டாவை போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். 2 சைடும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடே ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா பரோட்டா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டான ஃப்ளேக்கியான கோதுமை பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சிக்கன் சால்னாவோடு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். சிக்கன் சால்னாவோட ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.